Fever bolt, Superman, Rakarang. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காகவும் ஷார்ட்டும் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு பண்ண உங்ககிட்ட இருக்கிற ஐட் மிஷினையும் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பெரிய 2 ஸ்டைல் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த 2 ஸ்டைலுடைய ப்ரீஷீட்டு நான் எனக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டிவிட்டுங்க. ஓகே, ஜஸ்ட் இது நம்ம எடிட் பண்ணுறது படி ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணி பிக் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்து வைக்குங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் திருப்பட்டின இருக்குது அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு செலுக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கட்டை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டை ஃபுல் சொல்லி செட் பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்கள் செட் பண்ண வச்சுட்டு பின்னாடி மேலே காலில் சூப்பர் நேருக்கு அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் ஸ்பேஞ்ச் இருக்கு பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே செட் பண்ணால் ஸோ இந்த பிக் பண்ண 4:5 கன்வெர்ட் வரும். இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய பிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஜஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெமினி ஆப் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டி மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாத அளவுக்கு வீடியோ லிங்க் வேணும்னா நான் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பண்ணாக்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். நீங்கள் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண பின்னாடி உங்கள் கிட்ட இருக்கிற ப்ரோஷர் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பேக்வர்ட் மூணு இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் கீழே மூவ் பண்ண அடாப்ட்னு ஒரு வெப்சைட் வரும். ஜஸ்ட் அது பண்ணாங்க நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இமெயில் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கீழே பண்ண அப்லோட் இமேஜ் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ நாம் பண்ண ரெமினி ஆப்பில் எடிட் பண்ணுங்களா, ஜஸ்ட்டு அந்த பிக்கு பார்த்தீங்கன்னா நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் பண்ணாக்க இந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணாக்க பேக்ரவுண்டே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இதில் என்ன பெனிஃபிட்னா குவாலிட்டியாகவே நம்மளால் பண்ண பேஜ் இமேஜை டவுன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கு தான் நான் பண்ணாக்க இந்த வெப்சைட் யூஸ் பண்ண சொன்னேன். இப்போ ரிமூவ் ஆச்சா, இப்போ கீழே டவுனு கொடுத்து நீங்கள் பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். நீங்கள் சைன் அப் பண்ண மட்டும்தான் இதில் நான் டவுன் பண்ண முடியும். இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ நாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐட் மிஷின் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் எந்த ப்ரீஷீட் எடிட் பண்ண நினைக்கலோ ஜஸ்ட்டு அந்த ப்ரீஷீட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பண்ண 2 நான் குயிக்கை எப்படி எடிட் பண்ண சொல்லிடுறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி கீழே என்னாக்கா ஃபஸ்ட்லேயே பண்ண உங்களுக்கு இப்போ தான் ஷோகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் பார்த்தலாமா? ஸோ அதுக்கு கீழே ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே கொடுத்து மீட்டை கொடுத்து நான் எடிட் பண்ணி அந்த பிக்கை பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரோஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிஸ்கிரிப்ஷன் வேப் இருக்குது அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணால் டேல்ஸ்னு ஃபீட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாடு செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இந்த கீழே மிரர் ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இந்த ஃப்ரேமில் சென்டராக வர்ற மாதிரி நீங்கள் பேக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ இது ஆட் ஆகிடுச்சா, நெக்ஸ்ட் அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்குது அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் காப்பி பண்ணது அதே பாக்ஸை கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரோஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு இந்த லேயர் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்கன்னா ஜஸ்ட் செகண்டில் ஆட் ஆயிரும். இந்த செகண்ட் மட்டும் ஒரு சின்னதாக எரரும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறேன், கரெக்டாக அந்த 4 லேயர் முடிகிற இடத்துக்கு போயிட்டு ஜஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அது எனக்கு எரர் ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அந்த தேர்ட் குரூப்பை கிளிக் பண்ணிட்டு குரூப் போயிட்டு என்ன பண்ண அதே சேம் மெத்தடில் மீதிக்கு 2த்துக்கும் நீங்கள் பண்ணாக்க கரெக்டாக இந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இது 4th லைட்டை எரர் ஆச்சு, ஜஸ்ட் இது நம்ம முன்ன பண்ண அதே சேம் மெத்தடில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி இது ஆட் ஆகிடுச்சா, ஜஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணால் உங்களுக்கு இது மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் கீழே ஒரு கிரீன் கலர் ஷோ தான், ஜஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஃபில்டர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாருக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் பண்ண 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ண சொல்ல ஜஸ்ட் அந்த பிக்கை இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே புஷியம் கொடுத்தா ஜஸ்ட் அந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கு மேலே பண்ண 2 கிரே கலர் இருப்பாருங்க. ஸோ இதில் நாம் பேஜ் இமேஜ் ஆட் பண்ணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கிரே கலர் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்
கலர்ஃபுல்ன்றதை கொடுத்து ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த 4:5 பிக்கை வந்து நான் பிஎன்ஜி இமேஜை கன்வெர்ட் பண்ண சொல்லலாம். ஜஸ்ட் அந்த பிக்கு இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே புஷம் கொடுத்தா ஜஸ்ட் அந்த பிக் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் அதே சேம் மெத்தட் மேலே இருக்கிற அந்த கிரே கலர்லையும் நீங்கள் அதே பிஎன்ஜி இமேஜை நீங்கள் ஆட் பண்ணி விட்டீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி அந்த லுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ண உங்களுக்கு இப்படி தான் ஷோகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்தலாமா? ஸோ அது கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலரை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஃபுட்டை கொடுத்து ஸ்டாரைக்கன் கிளிக் பண்ணிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணி பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பிசையும் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃப்லேருந்து பிக் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எட குரூப் போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு க்ரீன் கலர் இருக்கும். இப்போ என்ன பண்ண அதே சேம் மெத்தடில் சேம் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் நெக்ஸ்ட் க்ரீன் கலர் இருக்கா? ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ண அதே சேம் மெத்தடில் நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் இங்கே அதே மாதிரி தான் ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண அதே சேம் மெத்தடில் இந்த இடத்துல நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோம். ஜஸ்ட்டு குரூப்லேயும் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு மூவ் பண்ண பிளாங்காக தான் இருக்கும். ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த எஃபெக்டோட ஒரு பிக் இருக்கா? ஜஸ்ட் அந்த பிக்கையும் அதுக்கு மேலே இருக்க லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி டூ லேயர் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மாதிரி போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ்ட் டூ லேயர் கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த 3 லேயர்ஸ் கீழே நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த புக் மாதிரி போயிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அந்த டைம் மேக்கர் கம்ப்ரெசரும் ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம எடிட் பண்ணியாச்சு. நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாதிரி டேட்டா நீங்கள் ஷூட் பண்ணிக்கங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் எப்படி எடிட் பண்ணி குயிக்காக பார்த்துலாம். ஸோ அதுக்கு செகண்ட் ப்ரிஷீட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி கீழே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்தலாம். ஸோ அதுக்கு சாங்குக்கு மேலே ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் இருக்கா ஜஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபுல் கொடுத்து ஸ்டார்க்குன்னு கிளிக் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபுல் இமேஜை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4:5 பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே புஷம் கொடுத்தா ஜஸ்ட் அந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கு மேலே 2 க்ரீன் கலருக்கு காப்பின்னு ஸோ அதில் நம்ம இமேஜை ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபுல் கொடுத்து ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த 4:5 உடைய இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே புஷம் கொடுத்தா ஜஸ்ட் அந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ அதே பிக்கை வந்து பண்ண மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலரில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அது வந்துனாக்கா ஆட் ஆயிரும் ஓகே. சொல்லலாம் அந்த 3D லுக்கு நம்ம லாஸ்ட்டாக கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணால் நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் இருக்கா நான் ஃபஸ்ட்டில் பண்ண பாருங்கள். ஸோ அதே சேம் மெத்தடில் இந்த இடத்துல நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே. நெக்ஸ்ட் ஃபைனலி அந்த 3D லுக் மட்டும் கொண்டு வந்துடலாமா. ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கனாக்கா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த லுக்கு இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தா கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். இதுவும் நீங்கள் எஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த கேமரா ஆப்ஷன் மட்டும் ஆனில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் எடுத்து நீங்கள் சிஸ்டம் மாற்றி இதுவும் நீங்கள் டேட்டா எஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.